ஹலோங்க, நான் தான் உங்கள் ஐக்லைன் ஜெர்மனிங்க. இன்றைக்கி ஜெர்மனியில் இருக்கவங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை பார்க்கலாங்க. கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் அவங்களோட வாக்கிங் கல்ச்சருங்க. இங்கே இருக்கிறவங்க நார்மலாகவே நடப்பாங்கங்க. 2 to 4 கிலோமீட்டர் பர் டே நடப்பாங்க. அவங்களுக்கு நடக்கிறதுன்றது ஒரு ஹாபிங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்க்குறீங்கன்னா ஃபிட்னஸ்ங்க. இங்கே ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்லா வெளியில் ஜாகிங் போகிறதா இருக்கட்டும், வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஜிம் போகிறதா இருக்கட்டும், அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தேர்டு ஒன் அவங்களோட ஃபுட் ஸ்டைலுங்க. ஸோ ஓவர் குக் பண்ண மாட்டாங்க. பெருசாக ஸ்பைசஸ்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. ஆயிலும் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. எப்பயுமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ் இந்த மாதிரி தான் நிறையா சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்க. இது ஒர்க்கு டைமில் ஒர்க்கை பார்ப்பாங்க. ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஒர்க்கை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. நமக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க கால் பண்ணி ஆஃபீஸில். அல்டிமேட் இந்த பிளானிங் தாங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோன்றதை இந்த இயர் எண்டுலேயே வந்துட்டு பிளான் பண்ணிவிடுவாங்கங்க. இப்போ நான் வந்த புதுசில் என்ன கூட வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் எப்போ வெக்கேஷன் போகிறீங்க இப்போயே சொல்லிவிடுங்கன்னாங்க. ஸோ பிளானிங்லாம் அல்டிமேட்டுங்க. அடுத்ததுங்க ஹெல்த்துங்க. ஸோ முடியலன்னா லீவ் எடுத்துப்பாங்கங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. சரியாயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதாங்க. கேட்கும் போது லீவ் கிடைக்கும். அதனால தாங்க இங்கே இருக்கவங்க ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்க 90 வயசு ஆனாலும்.